ஈசாக்கை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஈசாக்கை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரெய புஸ்தகத்தில் இப்படியாக அவரை குறித்து ஒரு காரியம் சொல்லுகிறார். எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஈசாக் வரும் காரியங்களை குறித்து யாக்கோபுடன் ஏசாவையும் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான் அந்த எபிரெய புஸ்தகத்தை எழுதின ஆக்கியோன் ஆசிரியர் என்ன செய்றாரு? ஈசாக்கை குறித்து அங்க சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். வரும் காரியங்களை குறித்து தன் பிள்ளைகள் எதிர்வரக்கூடிய நாட்களில் இப்படியாக இருக்க போகிறார்கள் என்று ஒரு விசுவாசித்தான். அந்த விசுவாசித்ததை வார்த்தையாக வெளியே கொண்டு வருகிறான். தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நீ இன்னும் ஆசீர்வாதமான இருக்க போறாய் என்று சொல்லி யாக்கோப்பையும் ஏசாவையும் ஈசாக்கு ஆசீர்வதித்தான். சரிங்களா? இப்போ இந்த ஈசாக்கை குறித்து சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்கள். ஆனதனால் வயசானதனால கண்கள் இருள் அடைந்து அழைத்து அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது ஈசாக்கு, நான் முதிர் வயது ஆனேன், என் மரணம் இன்ன நாளிலே சம்பவிக்கும் என்று எனக்கு தெரியாது, ஆகையால் அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாலே சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் கொண்டு வா என்றான் என்று பார்க்கிறோம். இப்ப ஏசாவை கூப்பிட்டு அவன் சொல்றான், எப்பா எனக்கு மரணம் என்ன நாள் வரணும் எனக்கு தெரியாது, எனக்கு மரணம் வர்ற நேரம் என்னன்னு தெரியல, ஆகையினால உன் பேர்ல நான் உயில் எழுதி வைக்கிறேன், அல்லது அந்த 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 தெற்கால இருக்கிற காடுகரையெல்லாம் யாக்கோபு பேர்ல எழுதி வச்சிடறேன், இந்த வடக்கால் இருக்கிற பூமி எல்லாம் யார் பேர் வச்சிடறேன்? ஏசாவு பேர்ல வச்சிடறேன். இப்படி இவன் கேட்கல. என்ன கேட்குறான்? நீ வேட்டைக்கு போ, நல்ல மிருகத்தை கொண்டு வா, சமைச்சு கொடு, நான் சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன். விளங்குதா? இவன் பெரிய சீமான். ஆபிரகாமுடைய எல்லா சொத்துக்கும் இவன் தான் வாரிசு. இப்ப இவனுக்கு 2 பிள்ளைகள். இவன் சொல்றான், மறிக்க போறேன், அதனால எனக்கு வாய்க்கு ருசியா என்ன செய் சமைச்சு கொண்டு வா, கொண்டு வந்ததை நான் சாப்பிட்டுட்டு உன்னை என்ன செய்ய போறேன்? ஆசீர்வதிக்க போறேன் என்று சொல்லுகிறார். இந்த ஈசாக்கு எப்படிப்பட்டவன் பார்த்தால், இந்த ஈசாக்கு பிறக்கும் போது தகப்பனுக்கு எத்தனை வயசு? 100 வயது. சரிங்களா? சாராளுக்கு 25 வருடம் குழந்தை இல்லை. எத்தனை வருஷம்? 25 வருடங்கள் குழந்தை இல்லாமல் 25 வருஷத்துக்கு பிறகு இந்த ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். சரிங்களா? அப்ப இவனுடைய பிறப்பே சிறப்பான ஒரு பிறப்பு என்று நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய நாட்களில் நிறைய பஞ்சங்கள் வந்தது, பஞ்சங்கள் பார்த்திருக்கிறான். அதே போல ஈசாக்குடைய நாட்களிலும் ஒரு பஞ்சம் வந்ததா. 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. 26:1 அல்லாமல் உண்டாயிற்று. போயிட்டான். சரிங்களா? அப்ப ஏற்கனவே பல பஞ்சங்கள் வந்தது. நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன், 1000க்கும் மேற்பட்ட பஞ்சங்கள் என்ன செஞ்சது? இஸ்ரேல் நாட்டில் வந்தது நமக்கு தெரியும். அதுல ஒரு பஞ்சம் இது. ரூத்தும் நகோமியும் எலிமலைக்கும் அவருடைய 2 பிள்ளைகளும்
எகிப்த பெத்லகேமில் பஞ்சம் உண்டாயிருக்குன்னு சொல்லி எங்க போனாங்களா? மோவாப்பு தேசத்துக்கு போனாங்கன்னு இருக்குல்ல. ஏதோ அன்னைக்கு தான் புதுசா அந்த பஞ்சம் வந்ததில்ல. ஏற்கனவே நூற்றுக்கணக்கான பஞ்சங்கள தேசம் பார்த்த தேசம்தான். அது பழகின ஒரு தேசம்தான். சரிங்களா? என்னவோ பஞ்சமே வராத மாதிரியும் இன்னைக்கு தான் முத பஞ்சம் வந்து இந்த பஞ்சத்தில் எப்படியாச்சும் தப்பித்து கொள்ள வேணும்னு சொல்லி இவங்க மோவாபு தேசத்துக்கு போனதாக இருந்தாலும் அது உண்மை அல்ல என்று ஏற்கனவே என்ன செஞ்சிடும், ரூத்தினுடைய சரித்திரத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, இங்க ஆபிரகாமுடைய நாட்களில் இருந்த பஞ்சங்கள் அல்லாமல் இன்னொரு பஞ்சம் என்ன செஞ்சுதான் வந்தது. அந்த பஞ்சத்துல கர்த்தர் இந்த ஈசாக்கோட பேசுகிறார். என்ன பேசுறாரு? எப்பா, நீ என்ன செய்யாத, தரிசனமாக எகிப்துக்கு நீ போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்துல குடியிரு. சொல்லும் தேசத்துல குடியிரு. பஞ்சம்தான், நீ இருக்கிற தேசம் பஞ்சமான தேசம்தான். ஆனா உன்னுடைய ஐடியா எங்க வருது? எகிப்துக்கு போலாமான்னு வருது. ஏன்னா அங்க செழிப்பு இருக்கு, அங்க நைல் நதி இருக்கிறதுனால, அங்க செழிப்பா இருக்கிறதுனால அங்க போயிடலாமா சொல்லி ஒரு எண்ணம் உனக்கு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே உங்க அப்பாவுக்கு அந்த எண்ணம் என்ன செஞ்சது வந்துச்சு. கொஞ்சம் பொசு பொசுன்னு வந்த உடனே, கொஞ்சம் ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே, கொஞ்சம் பலன் கிடைச்ச உடனே மறுபடியும் உன் புத்தி எங்க தான் போகுது? பழைய குருடி. ஆமா, உன் புத்தி மறுபடியும் அந்த சாக்கடைக்குள்ளே போகுதுப்பா. மறுபடியும் பழைய நினைப்பே உனக்கு போகுது. உங்க அப்பாவுக்கு அப்படிதான் போயிட்டு அங்க போய் சீப்பட்டு சின்னப்பட்டு மறுபடியும் வந்து என்ன செஞ்சான், வந்து சேர்ந்தான். இப்ப ஒரு பஞ்சம் வந்ததினால நீயும் எகிப்துக்கு என்ன செய்யறாத, போயிராத. எகிப்து என்றால் என்ன அர்த்தம்? உலகம், அப்படித்தானே? பாவம், விக்கிர ஆராதனை. அதனால என்ன செய்யாத, மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு நீ போயிராத. நான் சொல்லும் தேசத்துல குடியிரு. அல்லேலூயா. சொல்லும் தேசம். ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் சொல்லும் இடத்திலே, நான் குறித்த இடத்துல நீ போய் இவனை பலியிடு. விளங்கணும். அல்லேலூயா. நான் குறித்திருக்கிற ஒரு இடம், அந்த இடத்துல போய் நீ பலியிடு. அங்கே கர்த்தர் உனக்கு யெகோவா ஈரா இருப்பார். அல்லேலூயா. இங்க ஈசாக்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, பஞ்சம் என்று பயந்து விடாதே. பஞ்சம் வந்திருக்கு செத்து விடுவோன்னு நினைக்காத. பஞ்சம் வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு நீ நினைக்காத. நான் சொல்லும் இடத்துல நீ இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். தேவநாம மகிமையுண்டாகட்டும். நம்ம வாழ்க்கையில பல பஞ்சங்கள் வரலாம், பல சோர்வுகள் வரலாம், பல பலவீனங்கள் வரலாம், பல நெருக்கங்கள் வரலாம். ஆண்டவர் சொன்னார், சொன்ன இடத்திலே நீ இரு, இதனை விட்டுட்டு எகிப்துக்கு போயிராத. விளங்கணும். அல்லேலூயா. எகிப்துன்னா பழைய வாழ்க்கை. பழைய வாழ்க்கை. உன் பழைய வாழ்க்கைக்கு மறுபடியும் என்ன செய்யாத, போயிராத. ஏற்கனவே உங்க அப்பா அப்படி போய் எவ்வளவோ இழந்து வந்தான், எவ்வளவோ அவமானப்பட்டு வந்தான். அந்த காரியம் உனக்கு என்ன செய்ய வேண்டாம், வந்துட வேண்டாம். ஆகையினால நான் சொல்லும் தேசத்துல ஈசாக்கு நீ இரு என்று சொன்னார். இப்ப ஈசாக்கு இடத்தில் நீங்கள் நானா இருந்தா என்ன நினைப்போம்? என்ன ஆண்டவரே, மழை இல்லை, தண்ணி இல்லை, ஒண்ணுமே இல்லை, நான் வறண்டு கிடக்கு, உள்ளூர்காரங்களுக்கே எந்த இது என்ன செய்யல, ஒண்ணுமே வாய்ப்பு இல்லாம இருக்கு, பஞ்சம். நானும் என்ன செஞ்சிருக்கிறேன், நிறைய ஜனங்கள் எனக்கு இருக்கிறார்கள், வேலைக்காரர்கள் இருக்காங்க, இவங்களை நான் எப்படி போஷிக்க முடியும்? அதனால என்ன செஞ்சிடறேன், எங்க போறேன்? ஏன்னா எகிப்து தான் செழிப்பா இருக்கு. எகிப்து தான், சில பேர் சொல்லுவாங்க நாங்க விளைஞ்ச நாட்டு குருவின்னு சொல்லுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? விளைஞ்ச நாட்டு குருவி. கோயமுத்தூர்ல பாம் வெடிச்சிச்சுன்னா எங்க போயிருவாங்க? ராமேஸ்வரத்துக்கு போயிருவாங்க. ஏன்னா அங்க குண்டு என்ன செய்யாது, வெடிக்காதுன்னு. ராமேஸ்வரத்துல கடல் கொந்தளிச்சிச்சுன்னா மதுரைக்கு வந்துருவாங்க. சென்றா கடல் தண்ணி என்ன செய்யாது, வராது. ஒரு பக்கத்துல பஞ்சம்னா இன்னொரு பக்கத்துல என்ன செய்வாங்க, போயிருவாங்க. இவங்களுக்கு பேர் என்னது? விளைஞ்ச நாட்டு குருவி. எங்க விளைஞ்சிருக்கோ குருவி என்ன செஞ்சிடும், அங்க போயிடும். அப்ப இங்க நாம என்ன செய்யணுமோ, இல்ல எகிப்து நல்லா செழிப்பா இருக்கு, கொஞ்ச நாள் அங்க போயிட்டு இருந்துட்டு கொஞ்சம் இந்த பஞ்சம் தீர்ந்த பிறகு நம்ம ஊர்ல மழை தண்ணி வந்துருச்சுன்னா மறுபடியும் என்ன செஞ்சிடும், மூட்டை கட்டிட்டு வந்துடலாம் என்று நினைச்சிருப்போம். ஈசாக்கு என்ன செய்தார் பாருங்க. அங்க அப்படி நீ இருந்தீன்னா, நான் சொல்லும் இடத்துல நீ இருந்தீன்னா உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். 4வது வசனம்.
நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமி உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஏற்கனவே உங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன். ஆகையினால இந்த பஞ்சத்தை கண்டு நீ பயந்து ஓடாதப்பா, இந்த பிரச்சனை கண்டு பயந்து ஓடாதப்பா, இந்த கஷ்டத்தை கண்டு ஆண்டவர் விட்டுட்டு என்ன செஞ்சிடாத, ஓடிடாத. உலகத்தில் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாதவங்க உலகத்தில் யாருமே கிடையாது. அதானி பிரச்சனை இல்லையா? அம்பானிக்கு பிரச்சனை இல்லையா? அதானி அமெரிக்காவில் கைது பண்ண சொல்லிட்டாங்க. இந்தியாவில் இருக்காரு, இவரை கைது பண்ண வேண்டும் என்று பல இயக்கங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கு, போராடி கொண்டிருக்கிறது. பல ஆயிரம் லட்சம் கோடிகள் என்ன செஞ்சிருக்கிறான், ஊழல் செய்திருக்கிறான். கைது பண்ணுங்க அப்படின்னு பெரிய கோடிச்சு பிறந்தான். உலகத்திலே 3வது இடம் 4வது இடம் பணக்காரனா இருக்கலாம் ஒருவேளை. அவருக்கு பிரச்சனை என்ன செய்யுது, இருக்குதா, செய்யுது. ஆனா உங்களுக்கு எனக்கு இருக்கிற சமாதானம் அவங்களுக்கு என்ன இல்லை. எப்போ லேப்டாப்புக்கு முன்னாடியே உட்காந்துருக்கலாம் ஒருவேளை. எந்த சேர் மாட்டுக்கு எவ்வளோ பணம் வருது, எந்த காரியம் எங்கே வருது இப்படின்னு ஒரு என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு யாராச்சும் ஒருத்தர் ஒரு 500 ரூபா ஒரு 1000 ரூபா பாஸ்டர் உங்களுக்கு காணிக்கா தர்றேன் உங்கள் அக்கௌண்ட்டில் போகிற சொன்னால் அடிக்கடி எடுத்து என்ன செஞ்சுருப்போம், டைம் சத்தம் கேட்குச்சுட்டா டைன்னு சத்தம் கேட்குதா, அந்த பணம் வந்து என்ன செய்யும், எதில் போட்ட மாதிரி, உண்டியில் போட்ட அந்த மாதிரி செல்போனில் சத்தம் வருது. நமக்கு என்ன, நம்ம அறியாமலே என்ன செய்வோம், அது எடுத்து பார்ப்போம். நம்ம அந்த மாதிரி தான் அவங்க என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்த தேசத்தில் குடியிருந்தீனா, நான் சொல்லும் இடத்துல குடியிருந்தீனா பஞ்சம் உன்னை ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. இந்த நாட்டுக்கு பஞ்சம் வரலாம், நாட்டு மக்களுக்கு பஞ்சம் வரலாம், ஆனா உனக்கு பஞ்சம் இல்லை. ஆமென். தேவனா மகிமை உண்டாகட்டும். இருந்தது மாத்திரமல்ல, அங்க என்ன சொல்லிருக்கு பாருங்க, 12ஆம் வசனம். விதை விதைத்தான். எவன் என்ன நம்பிக்கையை விதை வைச்சாவன்? 1ஆம் வசனத்தை பார்த்தோம். பஞ்சம் என்று சொன்னா எதை வச்சு சொல்லுவான், மழை இல்லாம போனா பஞ்சம். பஞ்சமான இடத்துல தண்ணியே இல்லை, வறட்டு, மேகம் கூட கிடையாது, பூரா பயங்கரமா இருக்கு, மழையே இல்லை. சாப்பாட்டுக்கு வச்சிருந்த விதையை விதைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நம்பிக்கை இல்லை, ஒரு ஈர காற்று கிடையாது, ஒரு மேகம் இல்லை, ஒரு மழை வரக்கூடிய எந்த சாத்தியமே கிடையாத சூழ்நிலையில ஆண்டோடைய வார்த்தை நம்பி விதை விதைத்தான். அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். இதுதான் எபிரேயர் 11:20 பார்க்கும். எதிர்காலத்து கொடுத்தான ஆசீர்வாதத்தை, அந்த காரியங்களை பிள்ளைகளுக்கு அவன் வாக்குத்தத்தங்களாய் கொடுக்கிறான், ஆசீர்வதித்தான். நீ பார்த்த பிறகு நம்ப வேண்டியது என்ன, நம்ப வேண்டிய அவசியமே அதை நீ பார்த்துட்டீங்களே, பார்த்துட்டேன் இப்ப நம்புறேன்னா நீ நம்பினா என்ன, நம்பாட்டு என்ன, பார்க்காமல் இருந்தும் நம்ப வேண்டும். அல்லேலூயா. சுகம் கிடைச்ச பிறகு நம்ப வேண்டியதில்லை, சுகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்னை சுகமாக்குவார் என்று நம்ப வேண்டும். அல்லேலூயா. பொருளாதார நெருக்கம் இருக்கிறதா, இந்த கடன் தொல்லை, இந்த பொருளாதார பிரச்சனை என்னை தீர்ந்து விட்டால் அதுக்கப்புறம் நான் பார்க்கிறேன். ஒன்னும் அது இல்லை. நீ தீர்ந்து போன பிறகு நீ என்ன பார்க்க போற? தீருவதற்கு முன்னாடியே என் ஆண்டவர் இந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து என்னை மாற்றி அமைப்பார் என்று நம்ப வேண்டும். அல்லேலூயா. இந்த ஈசாக்கு மழை இல்லை, தண்ணீர் இல்லை, எந்த விதமான சாத்தியம் இல்லாத நேரத்தில் விதை விதைத்தான். அப்ப விதை என்ன எடுத்தோடனே விதை போடுவாங்களா? நம்மளாவது கிராமத்துல இருக்கிறோம். விதை போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டியது இருக்கு, வயலை செவ்வாய்ப்படுத்த வேண்டும். கல்லு மண்ணு முள்ளு இருந்தா எடுத்து தூக்கி வெளியே போட வேண்டும். அதுக்கப்புறம் பூமியை சரிப்படுத்த வேண்டும், செம்மைப்படுத்த வேண்டும், அதுக்கப்புறம் உழுக வேண்டும். ஆமா இல்லையா? இத்தனை வேலைகள் இருக்கு. இப்ப ஈசாக்கு மழையே இல்லாத அந்த ஊர்ல இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான்னா பாக்குறவங்களை என்ன நினைச்சிருப்பாங்க? வெட்டிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், பூமி காஞ்சு போய் கிடக்கு, இத போய் நீ இதுல என்ன செய்ய போற? விவசாயம் பண்ண இன்னும் விதைக்கல. விதைக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கேலி பேசியிருப்பாங்க, எத்தனை பேர் அவன் மனசு துவண்டு போகும்படி செயல்படுப்பாங்க. அவனுக்கு நிறைய காடுகள் இருந்தது, எல்லாமே ஒரே நாள்ல இது பண்ணிருப்பானா? எத்தனை நாளான நமக்கு என்ன செய்யல
தெரியல. ஆனா அவன் செய்யற நாட்கள் எல்லாம் வழிபோக்கர் முதற்கொண்டு இவனை பார்த்து ஏளனம் பண்ணியிருப்பார்கள். ஆமா இல்லைங்களா? இதே போலதான் நோவா ஒரு பேழையை கற்றார். எப்ப அந்த உலகம் அழிய போகிறது, உலகம் அக்கிரமம் நிறைஞ்சிருக்கு, பாவம் நிறைஞ்சிருக்கு, இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார். ஆகையினால வாங்க என்னோடு இணைஞ்சு இந்த கப்பலை கட்டுவோம், அப்படி பெருமழை வந்ததுன்னா இந்த கப்பல்ல தப்பிச்சு கொள்ளலாம் என்று சொல்லி எத்தனை பேருக்கு சொல்லியிருப்பான்? அவனை குறித்து பேதுரு சொல்லியிருக்கு, நீதியை பிரசங்கித்தானா. என்ன பிரசங்கித்தான்? நீதியை பிரசங்கித்தான். ஒரு பக்கியும் என்ன செய்யல, இவன் சொன்ன வார்த்தை நம்பல. ஏன்னா நம்பக்கூடிய சாத்தியமே இல்லை. அது வரைக்கும் மழையே கிடையாது. மழை என்றால் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு தடவை நம்ம பகுதியில் தான் ஒரு 3 வருஷம் வரைக்கும், ஒரு 2 வருஷம் வரைக்கும் மழையே இல்லை சரியா, இந்த விருதுநகர் பகுதியில். அப்போ ஒரு சின்ன குழந்தை, அது ஜாயான்னு தெரியல, யாரும் தெரியல, ஜாயும் தெரியல, யாரும் தெரியல, சொன்னாங்க மழை பெய்யுது, உட்காந்துருக்குறோம், பார்த்து கேட்குறது, இது என்னதுன்னு கேட்குது. எது? மழைய. அது வரைக்கும் என்ன இல்லை, மழைய இல்லை, புதுசா பார்க்கலாம், இது என்ன, தண்ணி மேலேருந்து விழுகுது என்ன அப்படி கேட்குறாங்க. அந்த மாதிரி நோவாவினுடைய காலத்துல மழை இல்லாத தேசம், மழையை இதுவரைக்கும் அவங்க பார்த்ததே கிடையாது. அந்த தேசத்துல மழை வர போகுது, அது உலகமே அழிய போகுதுன்னு சொன்னா எவனாச்சும் நம்புவானா? நம்பல. யாருமே நம்பல. நம்பக்கூடிய சாத்தியம் அங்க ஒண்ணுமே இல்ல. நம்பக்கூடிய சாத்தியம் ஒரு மோடம் போடல, ஒரு இது மாதிரி வரல, ஒரு காற்று ஈரக்காத்து வரல. வேறொரு ஊர்ல மழை பெஞ்சா கூட அந்த காத்தை நம்ம கண்டுபிடிச்சிருவோம், எங்கிட்டோ என்ன செய்யுது, மழை பெய்யுது, அந்த ஈரக்காத்து நமக்கு வருதுன்னு சொல்லி. அதுக்குரிய சாத்தியமே கிடையாது. அந்த ஊர்ல யாருமே நம்பல. வேலையை கட்டுனா, தன்னுடைய வீட்டார் மட்டும் கட்டுனாங்க, அந்த 8 பேர் கட்டுனாங்க. அப்ப பாக்குறவங்கள என்ன சொல்லிருப்பாங்க? பைத்தியக்காரன், வேலை வெட்டு இல்லாதவன், மழை வர போகுதான், அது மழை வந்து உலகமே அழிய போகுதான், முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறான், பைத்தியக்கார பையன். எத்தனை பேர் பேசியிருப்பாங்க? இந்த கப்பல் கட்டுறதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆச்சு? 40 வருஷமா? 120 வருஷம், 100 வருஷத்துக்கு மேல, சரிங்களா? எத்தனை பேர் என்னென்ன பேசியிருப்பாங்க? ஆனா இவன் எடுத்த வேலையை நிறுத்தவில்லை. அல்லேலூயா. உலகம் உன்னை எப்படி பேசுதா? உலகம் உன்னை எப்படி நிந்திக்கிறதா? பைத்தியக்காரமாறு போறீங்களே, வேற வேலை இல்லையா? வேற வேலை வெட்டி இல்லையா? எப்ப பார்த்தாலும் சச்சு, எப்ப பார்த்தாலும் ஜபான்னு போறீங்களே, உங்களுக்கு வேற வேலையா இல்லையா? பைத்தியக்காரத்தனமா இருக்கீங்களே. உன்னை பார்த்து என்னை பார்த்து கேட்கலாம், கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க, இனிமேல் கேட்க தான் போறாங்க. ஆனா ஒரு நாள் மழை வரும். ஒரு நாள் என்ன வரும்? மழை வரும். எல்லாரும் அழிந்து போனார்கள். கடவுளை நம்பினவங்க மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள். அருமைக்குரியவர்களே, இன்னைக்கு நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், உலகம் அழிய போகுது. அன்னைக்கு நோவா சொன்ன அதே காரியம் இன்னைக்கு நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அழிய போகிறது. அன்னைக்கு தண்ணி கொண்டு கர்த்தர் பூமியை அழித்தார். இன்னைக்கு அக்கினி கொண்டு என்ன செய்ய போகிறாரு? அழிக்க போகிறார். கர்த்தருடைய வார்த்தை இது சொல்லி இருக்கிறது. எப்படியா சாத்தியம்? எப்படி அக்கினி எரிஞ்சு உலகமெல்லாம் எப்படியா பற்றுக்கொள்ள நினைக்கிறீங்களா? யுத்தங்கள், குண்டு வெடிக்கும், தீ எரியும், விஷவாயு, ஏவுகணைகள், நிறைய பொருட்கள் சேகரித்து வச்சிருக்கிறாங்க. எந்த நாட்டில் எந்த சூழ்நிலை யுத்தம் வரும்னே சொல்ல முடியாது. 3வது உலக யுத்தம் வர வேண்டிய சூழ்நிலை, கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தை கொஞ்சம் வேண்டி இருக்கிறபடினால இன்னைக்கு காசாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் நடக்கிற யுத்தம் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொஞ்சம் ஒத்திகை பண்ணிருக்கு, கொஞ்சம் ஒத்திகை வச்சிருக்கிறாங்க. மீண்டும் எப்பொழுது கிளம்பும்னு தெரியல. 2 தரப்புலையும் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு குறையாமல் 2 தரப்புலையும் இறந்து போயிருக்கிறாங்க. அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது உலகம் முழுவதும் ஒரு நாள் நடக்கும். உலகம் அழிய போகுது. அன்னைக்கு நோவா சொல்லும் போது எப்படி அந்த நோவாவை கண்டு மற்றவர்கள் பைத்தியக்காரன், முட்டாள் பையன், இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் எப்படி சொல்லி ஏளனம் பண்ணுகிறார்களோ, இன்னைக்கு உங்களை பார்த்து என்னை பார்த்து இந்த உலகம் அப்படிதான் பேசிக்கொண்டு இருக்கிறது. உலகமாவது அழிய போகுது. சிலர் சொல்லுவாங்க, எல்லா உலகம் அழியாது, ஒரு மூலையில் ஏதாச்சும் கொஞ்சம் அழியும். இவங்க தான் அந்த இது போட்டு கொடுத்த மாதிரி,
உலகம் மேப்பு போட்டு கொடுத்த மாதிரி உலகமெல்லாம் எப்படி அழியும்? இது நம்புற மாதிரி இல்லை. எங்கேயாச்சும் ஒரு மூலையில் எங்கேயாச்சும் உலகம் அழியும். ஆனால் தண்ணியில் வந்து உலகம் அழிஞ்சிச்சுன்னு நம்புறாங்க. தண்ணியில் வந்து உலகம் அழிஞ்சிச்சுன்னு எல்லாரும் நம்புறாங்க. அக்கினியில் அதே ஒரு அழிவு என்ன செய்ய போகுது? வரப்போகிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஈசாக்கை குறித்து என்ன செய்தாங்க? விவசாயத்துக்கு பூமியை ரெடி பண்ணும்போது என்ன நினைச்சாங்க? கேலி செய்தார்கள், கேலி செய்தார்கள். ஒரு காரியமும் காதில் போட்டுக்கொள்ளவில்லை. ஆபிரகாம் எப்படி அந்த 3 நாள் உன் மகனை கொண்டு போய் பலியிடு சொல்லும் போது 3 நாள் நடந்து வந்து அவன் புத்தி, அவன் எண்ணங்கள், அவன் எடுத்த தீர்மானத்தில் எப்படி உறுதியா இருந்தானோ அதே போல ஈசாக்கும் இருக்கிறான். அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் ஒரு காரியத்தை நோங்கி விட்டேன், இதில் தான் நான் உறுதியா இருப்பேன். ஆமென். உன்னுடைய உறுதி தான் இறுதியில் உன்னை மகிழ்ச்சி உண்டாக்கும். காற்று பறக்கடிக்கிற பதரை போல இருக்கக்கூடாது. இந்த பக்கம் காத்தடிச்சா அங்க போய் விழுகிறது, அங்க காத்தடிச்சா இங்க போய் விழுகிறது. அது இருக்கிற இடம் தெரியாம என்ன செஞ்சிடும்? போயிரும். வேதம் சொல்லுது எப்படி? இன்னைக்கு நீங்க எடுத்த தீர்மானத்துல ஆண்டவர் என் வீட்டுக்கு வந்து விட்டார், ஆண்டவர் என்னை சுகமாக்கி விட்டார், ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டான நம்பிக்கை எனக்குள்ளா இருக்கிறது என்று தீர்மானத்தை வச்சிருக்கீங்களே, அந்த தீர்மானத்துல உறுதியா இருங்க, இறுதியா இருங்க. அல்லேலூயா. நீ இழந்ததை கர்த்தர் உனக்கு ரெட்டிப்பாய் தருவார். அல்லேலூயா. உலகம் பேசும், உலகம் பேசும். நீ வியாதி இருக்கும்போது உன்னை யாரும் பார்த்திருக்க மாட்டான். நீ சுகமானவா இருக்கும்போது வீட்டுக்கு வந்து விசாரிச்சிருக்க மாட்டான். போன்ல ஓன தகவல் சொல்ல மாட்டான். ஆனா நீ சர்ச்சுக்கு வந்தா மட்டும் என்ன செய்வா? சம்பந்தமெல்லாம் வந்து நீயும் சர்ச்சுக்கு போறியா? ஏதோ சாராய கடைக்கு போற மாதிரி. சாராய கடைக்கு போறவெல்லாம் விட்டுறானுங்க. ஆனா ஒரு சமாதானத்துக்காக போறவங்க என்ன செய்யறாங்க? தடையை. அது அவன் அல்ல, அவனுக்குள்ளா இருக்கிற பொல்லாத ஆவி இவனை கடவுளுக்குள்ளாக வளர்க்காதபடிக்கு இவனுடைய வீக்னஸ் அவனுக்கு தெரியும் ஏற்கனவே. அதை சொல்லி என்ன செய்வான்? மட்டை தட்டி விட்டு விடுவான். ஆனா ஈசாக்கு விதை விதைக்கிறான். பல பேர் சொன்னாங்க, அந்த எண்ணத்தை விட்டு அவன் என்ன செய்யல? மாறவில்லை. பக்க சொல்லுங்க. உன்னை பார்த்து உலகம் என்னென்னமோ சொல்லலாம், உத்தரப்படுத்தலாம், கேள்விப்படுத்தலாம். நீங்க உறுதியா இருக்கீங்களா? உங்களை சொல்லலை. ஏன்னா நீங்க உறுதியா இருக்கீங்க இல்லையான்னு யாருக்கு தான் தெரியும்? உங்களுக்கு தெரியும், ரெண்டாவது ஆண்டவருக்கு தெரியும். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகாது, அப்படிதானே? கல்லெல்லாம் மாணிக்க சொல்லுங்களேன், கல்லாகுமா? மூக்குத்தில் இருக்கிறதும் கல்லுதான், கீழே கிடக்கிறதும் கல்லுதான். அதுக்காக இந்த கல் எடுத்து போய் மூக்கு மேலே என்ன செய்ய முடியாது? வைக்க முடியுமா? வைக்க முடியாது. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகாது. உங்களை என்னையும் தேவன் மாணிக்க கல்லாக இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஈசாக்கு விதை விதைத்தான். என்ன நடந்துச்சு பாருங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். ஏன்னா தேவன் சொன்னார், இந்த இடத்துல நீ இரு, இந்த இடத்தை விட்டு போகாத, மறுபடியும் பழைய எகிப்துக்கு போகாத, பழைய பாவத்துக்கு நீ போகாத, பழைய சாபத்துக்கு நீ போகாத. பஞ்சம்தான் தெரியும், எனக்கு தெரியும், பஞ்சத்துல என்ன பிரச்சனை எனக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல நீ இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இப்ப தேவன் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷம், எந்த வருஷமா? அழித்து சொல்லுங்க. எந்த வருஷம்? அந்த வருஷம். எந்த வருஷம்? பஞ்சமான வருஷம். விளங்குதுங்களா? பஞ்சமான வருஷம். அந்த வருஷத்துல எத்தனை பலன்? 100 மடங்கு அறுவடை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வருஷத்துல, இந்த 2024 முடிகிற நேரம் வந்திருக்கிறோம், 2025 அந்த வருஷத்துல கர்த்தர் உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இப்ப ஒரு பிளட் பாரம் போடுறீங்க, அல்லது பூமியை நீங்க செவ்வாய்ப்படுத்திக் கொண்டிருக்கிறீங்க, அல்லது இந்த வருஷத்துல நீங்க விதை விதைக்கிறீங்க. விதை விதைக்க வேண்டிய சாத்தியமே இல்லாத காலத்துல நம்ம பழமொழி சொல்லுவோம், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். மழையை பார்த்து ரெண்டு சொல்லுவாங்களே, அதாவது காற்றை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான், மழையை பார்க்கிறவன், புரியுதா? காற்று
டென்டர் பார்க்கறவே என்ன செய்ய மாட்டான், விதைக்க மாட்டான். ஏன்னா இப்படி விதைக்கும் போது காற்று வந்து எங்கே கொண்டு போயிடும், விதைகள்லாம் தள்ளி கொண்டு போயிடும். மழையை பார்க்கறவன் தூற்ற மாட்டான். விளங்குதுங்களா? இன்னைக்கு சாத்தியம் இல்லாத சூழ்நிலை தான். ஆனால் தேவன் சாத்தியம் எது இல்லை என்று நினைக்கிறோமோ அதை சாத்தியமாக மாற்றுகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. தேவன் சொன்ன இடத்துல அவன் இருந்தபடினாலே அந்த வருஷம், எந்த வருஷம்? பஞ்சமான வருஷம். ஜனங்கள் உன்னை கேலி பண்ணின வருஷம், ஜனங்கள் உன்னை சீன் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச வருஷம், ஜனங்கள் உன்னை இனிமேல் இவனால எந்த காரியம் செய்ய முடியாது என்று நினைச்ச வருஷம். அந்த வருஷத்துல எத்தனை மடங்கு? 100 மடங்கு. அல்லேலூயா. 100 மடங்கு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அவர் அந்த விதையை குறித்து சொல்றாரு. சில விதைகள் 30 சில விதைகள் 60 சில விதைகள் 100 பலன் கொடுத்ததா. 30-60 தேவன் எதிர்பார்க்கறதில்ல. இப்ப 10th + 2க்கெல்லாம் மார்க்கு, பாஸ் மார்க் ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க. எவ்வளவு மார்க்கு திபிஸ்? எத்தனை 10th சொல்லு? 35. அப்புறம் 2 + 2 தானே 35 மார்க் பார்டர் மார்க். 35 மார்க் தான் வாங்கினாதான் நீ பாஸ். ஆண்டவர் 35 கூட கேட்கல, 30 இருந்தா போதும்பா. ஹல்லேலூயா. என்ன கேட்கிறாரு? 30 35 கூட நான் கேட்கல உங்ககிட்ட, 30 60. ஆனா என்னுடைய விருப்பம் நீ 100 மடங்கு வாழணும்னு. ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். தேவன் ஆசீர்வதித்தார். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த மனுஷன் என்று நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அதுல அது மாத்திரமல்ல, பழைய காரியங்களை மறந்து போகாத மனுஷன். தகப்பன், சில பேர் பார்த்தீங்கன்னா தகப்பன் உயிரோடு இருக்கும்போது பயங்கரமா அவங்க மேல பாசக்காரங்க மாதிரி என்ன செய்வாங்க, நடந்து கொள்ளுவாங்க. ஒருத்தன் சொன்னா அவங்க அம்மா பார்த்து, அவங்க அம்மா பேர் சொல்லி, பாருங்க வீட்டுக்காரர் சொல்லி வச்சுக்கோங்க, என்னுடைய வழியில ரொம்ப வந்து கிராஸ் ஆகிட்டு இருக்காரு, உன் புருஷன் என்ன செஞ்சுக்கோ சொல்லி வச்சுக்கோ. யாரு? இவனுக்கு அப்பா. என் வழியில ரொம்ப என்ன செய்யறாரு, ஆமா கிராஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளாதாரம் இருக்க வரைக்கும் தகப்பன், அவன் கை மடங்கி போச்சுன்னா என்ன இல்லை, அங்க முந்தி கொடுக்குற ரெஸ்பான்ஸ் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அது இறந்து போயிட்டாருன்னா ஜோலி முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் வந்தால் ஒரு தோத்திர கூட்டம் சபை மக்களோட, அதுக்கு அடுத்த வருஷம் வந்தால் பாசமாவோட ஒரு தோத்திர கூட்டம், அதுக்கு அடுத்த வருஷம் முடிஞ்சு போச்சு. நாங்களே ஜெபம் பண்ணிட்டோம் பாஸ்டர், அப்படி தானே? நாங்களே என்ன செஞ்சிட்டோம்? ஜெபம் பண்ணிட்டோம். ஆனால் இந்த ஈசாக்கு எப்படிப்பட்டவர் நீங்க பார்த்தீங்கன்னா, வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். பதினெட்டாம் வசனம். 18. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் மறுபடியும் தோண்டுகிறான். அல்லேலூயா. தகப்பன் காலத்துல தோண்டின அந்த நீரூற்றுகள், பெலிஸ்தியர்கள் அதாவது எதிரிகள் வந்து அந்த நீரூற்றுகள்லாம் மூடிட்டாங்க, எல்லாம் துருத்து போட்டுட்டாங்க. அவைகளை கண்டுபிடித்து மறுபடியும் தோண்டுகிறான். அல்லேலூயா. தோண்டி என்ன செய்தானா, இவன் இஷ்டத்துக்கு பேர் வைக்கல. என்ன நடக்குது? தகப்பன் என்னென்ன பேர் வச்சானோ அந்த கிணத்துக்கெல்லாம் அதே பேர் இவனும் வைக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பன் வைத்த அந்த பேர்ல மாற்றம் இல்லாதபடிக்கு தகப்பன் தோண்டின அந்த கிணத்தை மறுபடியும் தோண்டி அதை பராமரிக்கிறான். அதுக்கு பேர்களை என்ன செய்யறான்? வைக்கிறான். சத்துருக்கள், எதிரிகள் வந்தாங்க, வாக்குவாதம் பண்ணினாங்க. நீ பழைய காரியங்களை நீ செய்யும் போது சில வாக்குவாதங்கள் வரும், சில பிரச்சனைகள் என்ன செய்யும்? வரும், சில இடையூறுகள் உங்களுக்கு வரும். சோர்ந்து போயிடாதீங்க, அடுத்து தோண்டுங்க. அங்கேயும் வாக்குவாதம் வருதா? சோர்ந்து போகாதீங்க. 3வது இடத்துல, முன்னாடி ஏசேக்கு, 2வது சித்தனா, 3வது என்னது? ரெகபோத். அந்த ஊற்றுக்கு பேர் என்ன?
சுரக்கும் ஊற்று. அல்லேலூயா, சுரக்கும் ஊற்று. இன்னைக்கு அரபு தேசத்துல மெக்காவில் ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறுக்கு பேர் என்ன தெரியுமா? தெரியாது. ஜம்ஜம். என்னது? ஜம்ஜம். இன்னைக்கு நிறைய முஸ்லீமுடைய இஸ்லாமியர்களுடைய மெடிக்கலுக்கு பேர் வச்சிருப்பாங்க, ஜம்ஜம் வச்சிருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய மெடிக்கலுக்கு ஜம்ஜம். ஜம்ஜம்னா சுரக்கும் நீரூற்றுன்னு அர்த்தம். இன்னைக்கு அங்க தண்ணி இருக்கா? யார் காலத்துல வந்த தண்ணி ஊற்று தெரியுமா? ஆகார். ஆகார் தன் பிள்ளை தண்ணி இல்லாம அந்த அரபு அந்த பகுதியில் அந்த வனாந்தரத்தில் விழுந்து கிடக்கும் போது ஆண்டவர் ஒரு ஊற்றை காமித்தார் இல்லையா? அந்த ஊற்று தான். அந்த ஊற்று தான் இன்னைக்கு என்ன செய்யுது இருக்கு. அந்த தண்ணி குடிச்சாலே மோட்சம் என்று நினைக்கிறார்கள். ஜம்ஜம். அந்த கிணறுக்கு பேர் என்னது? ஜம்ஜம். சரி, இங்க ரெகபோத் என்ற பெயரிட்டான். ரெகபோத் என்ன அர்த்தமா? பெருக்கம். ரெகபோத் என்றால் பெருக்கம். நாம் தேசத்தில் பழகும்படி நமக்கு இடத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று அங்க பெயரிட்டதாக நாம பார்க்கிறோம். அப்படியே நீங்க பின்னாடி படிச்சுட்டே வந்து பாத்தீங்கன்னா ரெகபோத் என்ற பட்டணம் இருந்ததுன்னு வரும். ஒரு ஊத்தா இருந்தது, ஒரு ஊராக மாறிடுச்சு. அல்லேலூயா. ரெகபோத் சொல்லக்கூடிய பட்டணம் அப்படின்னு இருக்கு பைபிள்ல. இங்க ரெகபோத் என்றால் ஊத்துன்னு பொருள். இந்த ஊத்து தான் பின்னாடி ஒரு பட்டணமாக மாறினது. அல்லேலூயா. அந்த கிணத்து பேர் வச்சுதான் இன்னைக்கு ரொம்ப பேர் செய்வாங்க. ஏதாச்சும் அந்த ஊர்ல ஒரு விசேஷம் ஒரு இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு பேர் என்ன வந்துடும். மறையஞ்சாவடி ஒரு ஸ்டாப் இருந்துச்சு, ஒரு இடம் இருந்ததுல. என்ன சாவடி? மறையஞ்சாவடி. இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அங்க சாவடியே கிடையாது. 90, 92, 93, 94 ஒரு சாவடி என்ன இருந்துச்சு. பாடஞ்சு ஒரு மண்டபம் இருந்தது குமரலிங்க போற வழியில. இன்னைக்கு இருக்கவங்களும் அதெல்லாம் தெரியாது. அங்கதான் கதை கட்டுவாங்க பயங்கரமா. வெள்ளையா ஒரு மோகினி சலக்குன்னு போச்சு. இந்த செகண்ட் ஷோ போயிட்டு வர்றவங்களுக்கு இதே வேலை அவங்களுக்கு. அப்புறம் பண்ணி இங்கிட்டு போச்சு. இப்பவே பண்ணி போய்கிட்டு இருக்கு. 30 வருஷம் முன்னே போகாம இருக்குமா? பண்ணி போய் தான் இருக்கும். நாய்கள் குட்டியோட போச்சு. மோகினி வந்துருச்சு. பிசாசு, அங்க ஒரு பிசாசு இருக்குன்னு நம்பினாங்க எல்லாருமே. என்ன செய்தாங்க? நம்பினாங்க. இன்னொரு பரிப்பட மேடா. என்ன மேடு? பரிப்பட மேடுன்னு ஒரு மேடு இருக்கு. இப்படி என்ன சொல்ல வரேன்னா, இந்த இது பக்கத்தில் பழனி பக்கத்தில் ஒரு இடம் இருக்கு. அதுக்கு போது 7 புளிய மரம். என்ன புளிய மரம்? அந்த ஊரில் 7 புளிய மரம் இருக்கா? நான் இது வரைக்கும் போனதில் சொல்லுவாங்க 7 புளிய மரம். அந்த ஊருக்கு எனக்கு எங்கே இருக்கீங்கன்னா 7 புளிய மரத்தில் இருக்கும். என்ன புளிய? ரெட்டை புளிய மரமா? ஆமாம், 2 புளிய மரம் வச்சுக்கிட்டு 7 புளிய மரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இத்தனை நாள். நானும் நம்பிக்கிட்டு தான் இருந்தேன். 7 புளிய மரம். கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒத்தக்கால் மண்டபம். என்ன மண்டபம்? ஒத்தக்கால மண்டபம் இருக்குமா? எப்படியோ ஒரு சரித்திர பெயர்கள் அதெல்லாம். சரிங்களா? என்ன பேரு? ஒத்த கடை. மதுரையில் அன்னைக்கு இருந்தது. அன்னைக்கு இருந்து ஒத்த கடையில வந்து ஒத்த கடை. ஏன்னா இந்த விவசாயிகள் தன்னுடைய பொருட்கள் எல்லாம் வண்டியில் வச்சு நைட்டாக வருவாங்க. வரும்போது அங்கே கொஞ்சம் நேரம் மாடுகளை அவுத்து விட்டு அங்கே என்ன செய்வாங்க, கொஞ்சம் இலைப்பாரி அதுக்கு தீவனம் போட்டு இவங்க டீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் இலைப்பாரு பிறகு என்ன செய்வாங்க, மதுரை உள்ள வருவாங்க. அது வந்து அது என்ட்ரன்ஸில் இருக்கு. அங்கிட்டு வரும்போது முதல் இடம். அங்கிருந்து மாடுகள் கொண்டு வந்து அங்கே வியாபாரம் பண்ணிட்டு போ. ஒத்த கடை இருந்து இன்னைக்கு நிறைய ஆயிடுச்சு. அன்னைக்கு என்ன கடை தான்? ஒத்த கடை தான். அதான் ஒத்தக்கால் மண்டபம்னு சொன்னால் யாரும் நம்ப முடியாது. ஒத்த கடைனா ஒரு காலத்தில் ஒரு கடை இருந்தது. இப்போ ஊர் என்ன ஆயிடுச்சு, பெரிய ஒரு தாலுகாவே ஆயிடுச்சு. அந்த மாதிரி ரெகபோத் என்று சொன்ன ஊற்று பிற்காலங்கள் எதுவா மாறிச்சு? ஒரு பெரிய ஊராக மாறிடுச்சு. உன்னை கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீ சுரக்கும் நீர் ஊற்றாய் இருப்பாயானால் உன்னை கொண்டு உன் சந்ததிகளை ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். சரி, இப்ப செய்திக்கு வருவோம். இப்படிப்பட்ட மனுஷன் அதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா 12 படிச்சோம். 13 பாருங்க. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். யாரு? தேவன் சொன்ன இடத்துல ஈசாக்கு இருந்ததினால வர வர பெரியவனானான். என்ன ஆனான்? வர வர. எங்க வர வர உன் போக்கே சரியில்லை. வர வர உன் சூழ்நிலையே சரியில்லை. வர வர நீ முந்தி மாதிரி இல்லை. வர 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 உன் செயல்பாடே சரியில்லை. இப்படியா? வர வர விருத்தி அடைந்தான். எங்க வர வர?
தேவன் குறித்த இடத்துக்கு நீ வர 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 நீ விருத்தியாவ. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு கெட்டியா சொல்லுங்க, தேவன் குறித்த இடத்திற்கு நீங்க வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக மாறுவீங்க. நான் உங்களை தான் சொல்றேன். நீங்க வர 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 விருத்தி அடைவீங்க. எங்க வர வர? ஆலயத்துக்கு வர வர, தேவன் குறித்த இடத்துக்கு வர வர, தேவன் சொல்லும் இடத்துல வர வர, தேவன் சொன்ன இடத்துல நீ விதைக்க நீ விருத்தி அடைவ. விருத்தி அடைவதோடு பெரியவனாக மாறுவ. பெரியவன் ஆனாலுமே சில பிரச்சனை வரும். பெரியவன் ஆனாலுமே சில பிரச்சனை வரும். இங்க இவருக்கு ஒரு பிரச்சனை வந்து போச்சு. அது கீழே இருக்க வசனம் பாருங்க. அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை பாருங்க, அதுல இருக்கு 14. அவனுக்கு இருந்தபடினாலே, என பெரியவன் ஆயிட்டான்ல, இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேல் போராம. பெரியவனான என்ன வந்துடும்? போராம வந்துடும். போராம வந்துடும். உங்களை பார்த்து என்ன பார்த்து சமுதாயம் மக்கள் போராம படணும். உங்களை பார்த்து யாரு போராம படலைன்னா உங்களை மாதிரி பரிதாபத்துக்குரிய ஜீவன் உலகத்திலே இல்லைன்னு அர்த்தம். உங்களை கண்டு யாரு போராம படலைன்னா நீங்க இயேசுவை கும்புறதுல அர்த்தமே இல்லை. அப்ப இயேசுவை நீங்க கும்புறதுக்கு உண்மையா இருந்தா உங்க மேல என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? போராம படணும். நீங்க மற்றவங்க மேல போராம படக்கூடாது. மற்றவர்கள் நம்ம மேல போராம படணும். விளங்குதா? ஒரு மாதிரியா பாக்குறீங்களே. ஏன் போராம படணும்? வளர்ச்சி, நீ பெரியவன் ஆயிட்ட, நீ ஆலயத்துக்கு வர 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 விருத்தி அடைகிற. யார் போராம படுறாங்க? விருத்தி அடையாதவர்கள், பெரியவர்களாய் மாறாம இருப்பவர்கள். அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், போராம பட மட்டும் தான் தெரியும். வேற ஒண்ணுமே அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்ப நீங்க கிறிஸ்துக்குள்ள இருப்பது உண்மையானா நீ வளரணும், நீ பெருகணும், நீ செய்தெல்லாம் வாய்க்கணும், செழிப்பா இருக்கணும், மேன்மையா இருக்கணும். இதெல்லாம் கடவுள் நாம மகிமைக்காக நான் சொல்றேன். நீ விருத்தி அடையணும், உன் பிள்ளைகள் விருத்தி அடையணும். அப்ப மற்றவங்க என்ன செய்வாங்க? போராம படுவாங்க. படணும். படலைன்னா நீங்க என்ன செய்யல, சரியா நீங்க வரலன்னு அர்த்தம். வந்தால் விருத்தி ஆவீங்க. அல்லேலூயா. இப்ப ஒரு செட்டில் ஆயிட்டான். என்ன ஆயிட்டாரு? செட்டில் ஆயிட்டார். இந்த ஈசாக்குக்கு திருமணம் முடியும் போது எத்தனை வயசு? என்ன சொன்னேன்? 40 வயசு. எத்தனை வயசுமா? 40 வயசு. 40 வயசுல இவனுக்கு திருமணம் ஆகிறது. தன் மனைவி மலடையா இருந்தால் 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 20 வருடம். ஈசாக்குடைய அம்மா 25 வருஷம் மலடையா இருந்தா, ஈசாக்குடைய மனைவி ரெபேக்காள் எத்தனை வருஷமா மலடி? 20 வருஷம் மலடி. மலடியா இருந்த ரெபேக்காளுக்காக ஈசாக்கு ஜெபிக்கிறான். அதாவது மனைவிக்காக கணவன் என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறார். அவர் என்ன தேவையோ அதற்காக ஜெபிக்கிறார். எத்தனை ஆண்கள் பெண்களுக்காக, தன்னுடைய மனைவிகளுக்காக, மனைவிமார்களுக்காக ஜெபிக்கிறீங்க? ஜெபிக்கிறவங்க மட்டும் கையோசுங்க. பரவாயில்ல, ரொம்ப பேர் இருக்கிறீங்களே, சந்தோஷம். ஆபிரகாம் தான் இப்படி இருக்கிறாரு. எல்லாம் எடுங்க. சாராளுக்கா நல்ல எல்லாம் கை தூக்கு. ஸ்தோத்திரம். சாராளுக்கா நல்லா ஜெபிக்கணும். முனியப்ப சகாரியா மனைவி எலிசபெத்துக்காக என்ன செய்யறாரு? அவங்க முடியாம இருக்காங்க, அவங்களுக்காக இங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. எத்தனை தாய்மார்கள், மனைவிமார்கள், கணவன்மார்களுக்காக ஜெபம் பண்றீங்க? கம்மிதான். ஓ, அங்கிட்டு வர வர அப்படியே வசதுறாங்க. ஜெபிக்கணும். ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபித்தான். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு, இவன் கேட்டது 1, கடவுள் கொடுத்தது 2. ஆண்டவர் எப்பவும் பெருந்தன்மை உள்ளவர். நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிறவர். அவர் எண்ணி கொடுக்கிறவர் அல்ல, அள்ளி கொடுக்கிற தெய்வம். ஆமென். அவரையே நம்ம சொந்த தெய்வமாக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகும் நம்மளை கண்டு யாரும் போராம படலன்னு நினைச்சா
உங்களை கண்டா எனக்கு பாவமா இருக்கு. யாருமே என் மேல போராமப்பட மாட்டீங்களா? காலையில் ஒரு அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க சர்ச்சுக்கெல்லாம் போறாங்கன்னு சொல்லி அவங்களுடைய ஃபேமிலி குறித்து பேசினேன். அம்மா அந்த மாதிரி சொன்னாங்க. அது உண்மைதான், எனக்கும் தெரியும். அவங்க சர்ச்சுக்கு போகல தம்பி, ஆடம்பரத்துக்கு போறாங்க. அவங்க சர்ச்சுக்கு போகல, ஆடம்பரத்துக்கு போறாங்க. தன் நகைகளை காட்ட போறாங்க. இப்போ நாகர்கோயிலில் போனோம் பார்த்தீங்களா, அங்கே நிறைய அம்மாமார்கள், பொதுவாகவே பெண்கள் தானே நல்லா இருப்பாங்க, அம்மாமார்கள் நிறைய இருந்தாங்க. ஒரு அம்மா கழுத்துலையும் என் சுண்டு விரல் தண்டி கொலுசு, சுண்டு விரல் கூட சின்னதை நினைக்கிறேன், இதை விட பெருசா ஜாமனை போட்டிருப்பாங்க. என் நாகர்கோவில் பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும், மாமா காளி மாமாக்கெல்லாம் நல்லா தெரியும் அந்த ஊர் எப்படிப்பட்டதுன்னு. இந்த மாதிரி கொலுசு 2-3 போட்டிருக்காங்க. ஆடம்பரம் காட்ட போறாங்க. வசனம் அவங்களுக்கு என்ன செய்யல? கிரியை செய்யல. வசனம் கிரியை செய்யணும். இன்னைக்கு நம்ம சபைக்கு எதுக்காக வர்றோம்? இப்ப ஆண்டவர் கேட்டது 1, கொடுத்தது 2. அந்த 2 குழந்தைகள் பிறக்கும் போது 25-20 பாருங்க, 25-20 சரிங்களா, 40 வயசா இருந்தா. அதுலயே 26 பாருங்க, பெயரிட்டார்கள். இப்ப இவனுக்கு வயசு எவ்வளவு? 60. 60 வயசுல தான் இவனுக்கு 2 குழந்தை பிறக்குது. விளங்குதுங்களா? 40 வயசுல கல்யாணம், 60 வயசுல குழந்தை. அப்ப எத்தனை வருஷம்? 20 வருஷம் குழந்தைகள் இல்லை. இப்ப 60 வயசு ஆயிருச்சு. 60 வயசுல தான் 2 குழந்தைகள். இப்ப இந்த 2 குழந்தைகளும் வளர்ந்து வேட்டையிலும் வல்லவன் ஆயிட்டான், பெரியவங்களா ஆயிட்டாங்க. இப்ப இவனுக்கு வயசு ஆகி போச்சுன்னு 27 வாசிச்சோம். அப்படிதான் இருக்கு. அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? வயசாகி போச்சு அப்படின்னு நினைக்கிறார். வயசாகி போச்சு. இப்ப இவன் கல்யாணம் கட்டுற வயசு வந்துருச்சு வைங்களேன். யாருக்கு? ஏசாவுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுன்னா இப்ப இவனுக்கு வயசு எவ்வளவா இருந்திருக்கும்? ஈசாக்குக்கு எவ்வளவு வயசா இருந்திருக்கணும்? 60 வயசுல குழந்தை, 60 வயசுல பிறந்தவன் 40 வயசுல திருமணம் பண்ணட்டும், அப்பா போலவே அவனும் பண்ணட்டும். அப்ப இவனுக்கு வயசு எவ்வளவுதான்? 100 வயசு தான். சர்வ சாதாரண 100 வயசு. 100 வயசுல ஒரு இருந்தான்னா பாவம் சின்ன வயசுலயே செத்து போயிட்டான் அப்படி சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம 35-40 வயசுல இருந்தாலுமே என்ன செய்வாங்க? சரியா ஆண்டு அனுபவிச்சுட்டா 40-45 ஆச்சுல, போய் போட்டோம் இப்படி விட்டுருவாங்க லூஸ்ல. அன்னைக்கு 100 வயசுல செத்தா பாவம் சின்ன வயசுல செத்து போயிட்டான், பாவம் அப்புறம் யாருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒருவேளை இவனுக்கு 100 வயதா இருக்கலாம். சரிங்களா? இவன் சொல்றான், நான் சாக போறேன். என்ன செய்ய போறேன்? சாக போறேன். சாகுறதுக்கு என்ன வேணுமா? நல்ல சாப்பாடு, ருசியா வேணும், சாப்பாடு வேணும். இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப பேர் சாப்பாடு 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 தான். என்னது? டாக்டர் அதான் சொல்லுவாங்க, இனிமேல் காப்பாற்ற முடியாது, ஏதாச்சும் வேணும்ன்றது என்ன செய்யுங்க, கொடுங்க, சாகட்டும் அப்படின்னு. இவனுக்கு அப்படி கொண்டு வந்து கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்க. ஆனால் எத்தனை வயசு செத்தான் தெரியுமா அவன்? வாசிங்க ஒரு வசனத்தை. 35-28. 35-28 ஆதியாமம். ஈசாக்கு ஆமா முதிர்ந்த வயதாகி பூரண வயசுள்ளவனாகி 180 வருஷம் வரைக்கும் இருந்தானா. விளங்கணும் அல்லேலூயா, விளங்காதவங்க அல்லேலூயா. சோத்திரம் எல்லாம் விளங்கிருச்சு. எத்தனை வயசுல சாகுறான்? 180 வயசுல சாகுறான். ஆனா இவன் எத்தனை வயசுல இருக்கும்போது நான் சாக போறேன்னு சொன்னா 100 வயசுல. அப்ப எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான்? 80 ஆண்டுகள். அதான் தன் வாழ்க்கையில சரிக்கு சரி மட்டும் சாக போறேன் சாக போறேன் சாக போறேன் சாக போறேனே தின்னுக்கிட்டு இருந்தான். விளங்குதா? என்ன செய்ய போற? எத்தனை வருஷம்? 80 வருஷம் ஐயா, 80 வருஷம். 100 வயசுல இருக்க போன சாக போறேன்னு சொன்னவன் சாகல, இன்னும் 80 வருஷம் உயிரோடு இருந்தான். சாக போறேன், சாப்பாடு கொண்டு வாங்க, சாக போறேன். சார் சொல்லுவாங்களே, சாக போறான்னு சொல்லி பால் ஊத்த ஊத்த அந்த பால் தெம்புலையே எந்திரிச்சு உட்காந்துருச்சு அந்த பாட்டியை அப்படி சொல்லுவாங்க.
சாக போறேன்னு 80 வருஷம் உயிரை வாழ்ந்தான். தன் வாழ்க்கையில சரிக்கு சரி மட்டும் அவன் சாக போறேன் அந்த எண்ணத்திலேயே இருந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன நோவு வந்த உடனே, சில பலவீனம் வந்த உடனே, சில கஷ்டம் வந்த உடனே, நான் செத்தாலும் நல்லது, நான் சாக போறேன், இனிமேல் நான் பிழைக்க மாட்டேன் சொல்லாதீங்க. அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய அவர் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. தேவன் குறித்த இடத்துல நீ இருக்கிறபடினாலே உன் தீமையான காரியங்களை கூட கர்த்தர் நன்மையாக மாற்றி கொடுக்க அவரால முடியும். வழங்க அல்லேலூயா. அப்ப 180 வருஷம் வாழ்ந்தான். அப்ப பாக்கி இருக்கிற 80 வருஷம் எப்படி இருந்தாவன்? அவனுடைய மனசுல இருந்த எண்ணங்கள் என்ன? சாக போறேன், சாப்பாடு கொண்டு வா. சாக போறேன், என்ன கொண்டு வா? சாப்பாடு கொண்டு வா. வேதம் இப்படி சொல்லுது. ரோமர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14, 17 ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். 14, 17 சீக்கிரம் வாசிங்க. இன்னொரு எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 21, 34. அல்ல அம்மா, இவன் சாப்பாடுனே இருந்தான். நமக்கு கிறிஸ்துமஸ் வரப்போகுது. நமக்கு என்ன வரப்போகுது? கிறிஸ்துமஸ் வரப்போகுது. ஜீவராணி இப்போ காலையில் கூட சொன்னாங்க, கிறிஸ்துமஸ் காரியங்கள் சபையுடைய பொறுப்பாளரை கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னாங்க. இல்லை அடுத்த வாரம் என்ன செஞ்சுக்கலாம், பேசிக்கலாம் விட்டுட்டேன். சபையின் பொறுப்பாளரை கூப்பிட்டு என்ன பேசுவோம் நாங்கள்? என்ன சமையல்? ஆமாம், நாங்கள் இத்தனை கிலோ கேக்கு. சில சமையல் சொல்லுவாங்க, 500 பேர்த்துக்கு நாங்கள் பிரியாணி போட்டோம், 1000 பேர்த்துக்கு நாங்கள் பிரியாணி போட்டோம். அது போட்டோ எடுத்து வெளியே போடுறது. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு. ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. வேதம் சொல்லுது, உன் வலது கை கொடுப்பது இடது கைக்கு என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா உன் பலன் அதோட முடிச்சு போச்சு. அந்தரங்கத்தில் பிதா உன்னை பார்த்து உன்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. கொர்நேலியு மனசு இருந்தா மிகுந்த தான தர்மங்கள் செய்து கொண்டிருந்தானாமா. அது பரலோகத்துக்கு போய் எட்டிச்சான். அங்கிருந்து தூதன் கொண்டு வந்து உங்க இதயங்கள் எல்லாம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆண்டவர் தெரியும். உங்க மனசுல இப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். இப்ப லூக்காவில் இயேசுநாதர் சொல்றாரு, உங்கள் இதயங்களில் பெருந்திண்டி என்ன இருக்கக்கூடாது? பெருந்திண்டி. சும்மா திங்கிறது திண்டி, ரொம்ப திண்டா. இந்த கோயம்புத்தூர்ல இப்ப அதுக்கு பேர் உணவு திருவிழாவா? என்ன திருவிழா? உணவு திருவிழா. 500 ரூபாயா 900? 1000 ரூபாய் கட்டுச்சுன்னா எத்தனை வகை? இல்ல இது போட்டுருந்தாங்க, லிஸ்ட் போட்டு 500 வகைன்னு நினைக்கிறேன். 1000 ரூபாய் கட்டியாச்சுன்னா 500 வகை வெரைட்டி இருக்கும். ஒரு நேரம் தான் 1000 ரூபாய் கட்டியாச்சுன்னா 500 வகை சாப்பாடு ஒரே நேரம் சாப்பிட்டு வரும்போது கையை கழுவிட்டு வந்துடணும். அப்படியே சாப்பிட்டு பையில போட்டுக்கிட்டு வரக்கூடாது, அதெல்லாம் நாட் அலௌடு. உணவு திருவிழா. இப்ப 1000 ரூபாய் கட்டிட்டு போறவன் அவன் வீட்டுல இருந்து 4 இட்லிலாம் சாப்பிடுவான். ஒரு வேளை ஒரு 4 இட்லி ஒரு ஊத்தாப்பம் சாப்பிடுவான். அதான் அவனால முடியும். 1000 ரூபாய் கட்டிட்டு உள்ள போயிட்டான்னா அவன் கண் எப்படி இருக்கும்? கண்கள் உண்மை தேடுதே காத்திருந்து. அத்தனை விரக்திகள் எவ்வளவு சாப்பிட முடியும்? மிஞ்சி சாப்பிட்டா ஒரு மனுஷன் நிறைய சாப்பிட்டா 1 கிலோ அளவுக்கு தான் என்ன செய்ய முடியும்? வயிறு தாங்கும், அந்த இறப்பை தாங்கும். அதுக்கு மேல என்ன செய்யாது? தாங்காது. அதுக்கு மேல சாப்பிட்டா சில சொல்லுவாங்க, கண்ணு கேட்குது வயிறு வேணாங்குது. கண்ணு கேட்குது, அது சாப்பிடலாம் வயிறுக்கு இதுக்கு மேல செய்ய முடியல, போகல, வயிறு வேணாங்குது. மிஞ்சி சாப்பிட்டா என்ன ஆயிரும்? என்ன ஃபுட் பாய்சன் ஆகி இங்க 1000 ரூபாய் கட்டுறதுக்கு 10,000 ரூபாய் ஆஸ்பத்திரி செலவு செய்ய வேண்டியது இருக்கு. பெருந்திண்டினாலும் லௌகீக கவலையா? ஆமா, பெருந்திண்டினாலும் வெறினாலும் லௌகீக கவலைனாலும். லௌகீக கவலை, கவலை இல்ல, என்ன கவலை? லௌகீக கவலை. லவ் கவலைன்னா தெரியும், சரிங்களா? லௌகீக கவலைனா என்னது? சொல்லியிருக்கல, உலகம்தான் லவ்லீகம் என்று எழுதியிருக்கிறது.
உலக கவலை. கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, அது செய்யணும், இது செய்யணும், அது பண்ணணும், இது பண்ணணும். பல சபையில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் நாட்களில் எந்த விசுவாசியும் நிற்க மாட்டாங்க. அவங்க சென்னையில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவு சபைக்கு வந்துருவாங்க. பேர் சூட்டு விழா சபைக்கு எங்க இருந்தாலும் நினைச்சிருவாங்க, வந்துருவாங்க. மரித்து போன ஐயா டிஜஸ் தினகரன் உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு சில பார்த்துருக்கலாம், அநேகர் கேட்டிருக்கலாம். டிஜஸே தெரியாதவங்க யாருமே கிடையாது. அவருடைய பேர பிள்ளைகள் பிறந்ததுக்கு சென்னையிலிருந்து சொரண்டிக்கு வர்றாரு. கீழ் சொரண்டை தான் அவர் சொந்த ஊரு. அங்க இருக்கிற சபையில பேர் வச்சு என்ன செய்யறாரு, பேர பிள்ளைய எடுத்துட்டு போறார். ஷாம் இருக்கான்ல, அவனுக்கு தான் பேர் வச்சு கொண்டு போறாங்க. ஏன் சென்னையில் சபையில் இல்லையா? இல்ல இந்த சபையில பேர் வைக்கிறான்னு சொல்லி அது சென்னையில் இருக்க எந்த சபை வேணாம்னு சொல்லுவாங்களா? ஏன் எங்க வர்றாரு, எதுக்காக வர்றாரு? அவர் சொந்த ஊருக்கு வர்றாரு. அவர் வீட்டு பக்கத்தில் பெரிய சர்ச்சை ஒன்று இருக்கு, அங்க வர்றாரு. வரணும். நம்ம ஆட்கள் பிறந்த நாளைக்கு அங்கிருந்து ஒரு போட்டா போட்டு வர்றாங்க, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாளைக்கு சபைக்கு வரணும், வந்து ஜெபிச்சுட்டு போகணும். தேவன் இந்த இடம் தான் உனக்கு முன்குறித்த இடம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தம்பிக்கு பிறந்த நாள். காலையில் பார்த்தேன், 7:30 மணிக்கு நான் பார்த்தேன். ரஞ்சித்துக்கு பிறந்த நாளா சொல்லி என் வாழ்த்துக்கள் சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ நிறைய பேர் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. எனக்கு அந்த பழக்கமே இல்லை, எனக்கு அது தெரியாது. அப்போ இது மட்டும் பார்ப்பேன். வந்துச்சு சரி, அவனுக்கு தான் பிறந்தாலும் கேட்டால் அவங்க அப்பா அம்மாவும் காணும், அங்கே போயிட்டு அங்கே போட்டிருக்கு. எது கொண்டாடுறதுக்கு? பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு. எங்க போயாச்சு? எங்க வரணும்? சபைக்கு வரணும். சபைக்கு வரணும். உன் பிறந்த நாள்ல சபையில வந்து நீ ஆராதிச்சுட்டு போகணும், சபையில கர்த்தரை துதிச்சுட்டு போகணும். இந்த இடம் தான் கர்த்தர் உனக்கு குறித்த இடம். இதை கேட்கிறவங்க ஐசக்கு சொல்லிருங்க, இல்லைன்னா நான் வீடியோ அனுப்பிடுறேன். அருமைக்குரியவர்களே, அந்த தவறு நம்ம என்ன செய்யக்கூடாது, உன் பிறந்த நாளில் நீ சபையோடு நீ வந்து அந்த காரியம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சபை மக்களோடு பகிர்ந்து கொள்ளணும். எத்தனை பேர் ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? நமக்கு ஆசீர்வாதம் இருக்காதா? அங்கேயும் சர்ச்சை இருக்கு, அங்கேயும் போறோம்ல. இதுதான் இது. தேவன் உனக்கு குறித்த இடம். தேவன் உனக்கு குறித்த இடம். தேவன் உனக்கு முன் குறித்த இடம். தேவன் சொல்லும் இடத்துல நீ இருந்தாதான் நீ விருத்தி அடைவ. அப்படி ஈசாக்கு இருந்தாரு. அருமைக்குரியவர்களே, லௌகீக கவலையினாலும் உங்க இதயம் பாரம் அடையாதபடிக்கு நீங்க நினையாத நேரத்தில் அந்த நாள் ஒரு நாள் வரும். உலக கவலையினால் என்ன செய்யாதீங்க, உங்க மனசு என்ன செய்யாதீங்க, பாரம் அடையாதீங்க. அது தேவை, இது தேவை, அது தேவை, இது தேவை. இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் நமக்கு தேவைகள் குறைந்து போகவே போகாது. ஏதோ ஒரு வகையான தேவை இருந்து கொண்டே இருக்கும். அப்பாடா போதும் என்று ஒரு பக்கையும் சொல்லாது. சாகும் வரைக்கும் ஏதாவது கேட்டுக்கிட்டு தான் இருப்போம். ஆகையினால இந்த ஈசாக்கு தேவன் சொன்ன இடத்துல நின்றான். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் இவனுடைய பலவீனம் என்னன்னா, நான் சாக போறேன், எனக்கு நல்ல ருசியா சாப்பாடு கொண்டு வா சொன்னதுனால அந்த குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. அந்த குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சது. அண்ணனுக்கு சொன்னாரு, தம்பி ஏமாத்தி வந்து என்ன செஞ்சிட்டான், ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த ஆசீர்வாதம் உள்ளூரில் இருந்து தகப்பன் இடத்துல இருந்து அதை அனுபவிக்காமல் என்ன செய்யறான், ஓடி போறான். 20 வருஷம் இன்னொரு இடத்துல போய் ஆடு மேய்க்கிறனா மாறிட்டான். சாக போறேன்னு சொன்னவன் அங்கிட்டு 80 வருஷம் தன் வாழ்க்கையில பாதி நாட்களில் சாகணும்னு சொல்லி இவனா முடிவுப்பட்டான். செத்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, கண் பார்வை கெட்டு போச்சு, இனிமேல் எனக்கு சாக போறேன் இப்படின்னு சொன்னவனை ஆண்டவர் 80 வருஷம் எஸ்டாக வாழும்படி செய்தார். அல்லேலூயா. இதுதான் தேவ சித்தம், இதுதான் தேவனுடைய திட்டம். உங்களை குறித்து என்னை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்ம ஆயுசு நாட்களை கர்த்தர் என்ன செய்கிறார், கூட்டி சேர்க்கிறார். ஆகினால் தேவன் சொன்ன இடத்துக்கு குறித்த இடத்துக்கு ஆபிரகாம் வந்தார். அவருடைய மகன் தேவன் சொன்ன இடத்துல இருந்தான். கர்த்தர் நம்பி அவன் எதை விதைத்தான், 100 மடங்கு பலனை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வோம், தேவன் சொன்ன இடத்துல இருப்போம், தேவன் குறித்த இடத்துல இருப்போம். சாப்பாட்டுக்காக அல்ல, புசிப்பும் குடிப்பும் தேவ ராஜ்யம் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்குதுன்னு இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால பேச்சில மட்டும் நம்ம பேசாதபடிக்கு செயல்படுத்துவோம். தேவன்